சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையில் இன்றைக்கு 5வது பாடல் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை என்று துவங்குகிறது. இதன் அர்த்தத்தை நாம் இன்றைக்கு அனுபவிப்போம். மாயனை, பெரியவனே மாயவனே என்று பேசுவார் இளங்கோ அடிகள். பெரியவனே மாயவனே பேருலகமெல்லாம் விரிகமல விந்தியுடை விண்ணவனைக் கண்டும் என்று பாடுவார். எனது மாயை வெல்ல முடியாதது என்கிறான் கண்ணன். கீதையில் கண்ணன் பிறந்தது முதலே வியப்பான லீலைகள் செய்தான். ராமன் போல் தன்னை மனிதன் என்று அவன் அழைத்து கொள்ளவில்லை. மன்னு வடமதுரை மைந்தனை, அவனது பெருமையை கூறுவதாயினும் அவன் மைந்தனாக வடமதுரையில் பிறந்த எளிமைதான் ஆண்டாளை கவர்ந்தது. நிலை பெற்ற வடமதுரை எம்பெருமானுடைய தொடர்பு நீங்காத நகரம். இன்றும் கூட என்றோ கண்ணன் பிறந்தான் இந்த ஊரில் என்ற காரணத்தால் நிலையான புகழ் பெறும் அந்த ஊர். மற்றவர்களுக்கு மாயனாக இருப்பவன். ஆனால் இவர்களுக்கெல்லாம் கோகுலவாசிகளுக்கோ தோழனாகவும் சிறுவனாகவும் என்றும் திகழ்கிறான் கண்ணன். தூய பெருநீர் யமுனை துறைவன். கண்ணனுக்கு யமுனை துறைவன் என்று ஒரு பட்டம் கொடுக்கிறாள் ஆண்டாள். கண்ணன் விளையாடிய துறையை உடையது யமுனை நதி. தனியாகவா அவன் விளையாடினான்? கோபியர்களுடன் நீர் விளையாட்டு விளையாடினான். வாயில் நீர் முகந்து ஒருவரை நோக்கி ஒருவர் உமிழ்ந்து விளையாடிய நீர்நிலை அது. அது இறைவனான கண்ணனின் தேக சம்பந்தம் உடையதால் தூய பெருநீர் யமுனை என்று பாடுகிறாள் ஆண்டாள். மேலும் ரசனையான வியாக்கியானம் ஒன்று உள்ளது. கங்கை யமுனை போன்ற நதிகள் தெய்வத்தன்மை வாய்ந்தவைதாம். இராமாயண காலத்தில் ராவணனால் வஞ்சனையால் கவரப்பட்ட பிராட்டி சீதை கோதாவரியை விழித்து தன் நிலையை ராமலட்சுமணனிடம் தெரிவிக்க வேண்டி முறையிட்டாள். ஆனால் சர்வாதிகாரி ராவணனுக்கு அஞ்சி கோதாவரி நதி மௌனமாகவே இருந்துவிட்டது. ஆனால் யமுனை நதியோ கம்சன் ஆளுகைக்குட்பட்ட வடமதுரையில் அந்த நகரில் ஓடும் நதியாக இருந்தால் கூட கண்ணன் பிறந்தவுடனேயே கூடையில் வைத்து வசுதேவர் நந்தகோலத்துக்கு இருட்டில் பெரும் மழையில் வெள்ளம் பெருகிய வேளை எடுத்துக்கொண்டு சென்றார் அல்லவா நடுநிசையில். அப்பொழுது கண்ணனை எடுத்து செல்ல யமுனை வற்றி வசுதேவருக்கு வழி தந்ததாம், செல்ல இடம் கொடுத்ததாம். கம்சனிடம் அது பயப்படவில்லையாம். அதனால் அதனுடைய பக்தியை எண்ணி ஆண்டாள் சொல்கிறாள், தூய பெருநீர் யமுனை துறைவனே என்கிறார். அப்பேற்பட்ட தூய நதியே, கண்ணனுக்கு உதவி செய்தாயே, தூய பெருநீர் என்கிறாள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. மாயனாக விளங்கியவன் ஆயனாக வந்ததுதான் அற்புதமான கதை. அரசனாக பிறந்தவன் ஆயர் குலத்தில் வந்தான். வழக்கையும் இடக்கையும் அறியாத சாதுக்களான இடையருடன் கலந்து பரிமாறிய எளிமைதான் ஆண்டாளின் நெஞ்சை கவர்கிறது. இந்த எளிமை வைகுந்தத்தில் பார்க்க கிடைக்காத ஒன்று. ராமனை வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்று பாடுவார் குலசேகர ஆழ்வார். அந்த விளக்கை பகல் விளக்கு என்று கூறி இரவில் விளக்கு என்று கண்ணனை கொண்டாடுவார்களாம். ராமன் தந்தை தசரதன், சகோதரர்களோ வில்லாளிகள், ஆசிரியரோ வசிஷ்டர் போன்றவர்கள். அவன் சிறந்து விளங்கியதில் ஒன்று வியப்பில்லையே. ஆனால் கண்ணன் வாழ்ந்த நந்தகோகுலம் எளிமையான ஆயர்கள் இருக்கிறார்கள். தந்தையோ நந்தகோபன். பசும்புல் சாப மிதியாதவன் கூட பிறந்த பலராமனோ முன்கோபம் மிக்கவன். இங்கு வந்து பிறந்து ஆயர்களை வாழ வைத்த கிருஷ்ணாவதாரமே உயர்வானது என்றெல்லாம் நயமாக பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வம்பும் தும்பும் வழக்குமாய் உள்ள பிள்ளைகளை பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வார் மக்கள். ஆனால் கண்ணனோ பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டியவன். என்ன நோன்பு நோற்றாளோ இவனை பெற்ற வயருடையாள் என்று நாடும் நகரமும் கொண்டாடும்படி எல்லாரும் புகழும்படி பிறந்தவன். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று ராமனை பெற்ற கோசலை மணிவயிற்றை பாராட்டி பாடுவார் குலசேகர ஆழ்வார். தாமோதரன் என்ற திருப்பெயருக்கு வயிற்றிலே கயிற்றின் அடையாளத்தை உடையவன் என்பது அர்த்தம். ஊரானிரை மேய்த்தவன். ஊர் மாடுகள் அவன் கைப்பட்டாலே பால் சுரக்குமாம். அது மட்டுமல்ல, அவன் பண்டை காலத்தில் உலகமெல்லாம் அழியும் பிரளய காலத்தில் உலகம் முழுவதையும் தன் வயிற்றில் தாங்கியவன் அல்லவா. உலகமெல்லாம் உண்டுமிழ்ந்தும். இப்படி உலகமெல்லாம் உண்டவனுக்கு தீராத பசியாம். அவன் செய்த செயல் ஒரு நாள் ஆய்ப்பாடியில் தனது இடைநோக நெற்றி வேர்வை நிலத்தில் விழ மத்தை பிடித்து கொண்டு தயிர் கடந்தாளாம் யசோதை. உரிக்கட்டி குழந்தை கண்ணன் கை கெட்டாமல் மேலே வைத்தாள். குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணினாள். இவனோ கொல்லாதவன், உறங்குவான் போலே நோயோகு செய்பவன்.
அவள் வெளியே சென்றதுதான் தாமதம். கண்ணன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அதன் மீது ஏறி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி உள்ளதில் ஏறி உரியை வெட்டினான். தனது தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி வெண்ணெயை எடுத்து விழுங்கினான். முகமெல்லாம் வெண்ணெய் விழுங்கினான். போதுமா? அருகில் இருந்த மோர்க்குடத்தை உடைத்தான். வெளியே சென்றிருந்த தாய் வந்து பார்த்தாள். கண்ணனை பார்த்தாள், உரியை பார்த்தாள். வெண்ணையும் போயிற்று. எல்லை இல்லாத கோபம் கொண்டாள். இவனை தவிர யார் செய்திருக்க முடியும்? கண்ணினும் செலுத்தாம்பு குறுங்கயிறால் அதை எடுத்துக்கொண்டு வந்தாள். அம்மா அடிக்காதே என்கிறான். பரம்பொருள் அவள் முன்னு அழுது கொண்டே தொழுது கொண்டே நிற்கிறானாம் கண்ணன். முழுதும் வெண்ணெய் அடைந்து என்று வரும் பெருமாள் திருமொழியில் கண்ணனை உரலோடு சேர்த்து கட்டிவிட்டாள் யசோதை. இதை கேட்டு ஞானியான நம்மாழ்வார் 6 மாதம் மோகித்து கிடந்தார் என்பார்கள். அத்தனை ஆழ்வார்களையும் கிடைத்தேற்றிய தாமோதர வைபவத்தை ஆண்டாள் கொண்டாடுகிறாள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தூயோமாய் வந்து, நாங்கள் அகத்தூய்மை புறத்தூய்மையுடன் வந்தோம். புறத்தூய்மையை விட அகத்தூய்மைதான் முக்கியம். தூமலர் தொழுது செண்பகம் மல்லிகை செங்கழ் நீர் இருவாச்சி இறைவனுக்கு இடத்தக்க மலர்களையெல்லாம் உன் திருவடிகளில் தூவினோம். இந்த மலர்கள்தான் வேண்டும் என்பதல்ல, தூவத்தக்க எந்த மலராயிருந்தாலும் இறைவன் திருவடிகளில் இட்டு வணங்கலாம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இறைவனை திருக்கரண சுத்தியோடு மனத்தால் நினைத்து வாயால் பாடி உடலால் வணங்க வேண்டும். இங்கு வாயால் பாடுவதை முதலில் சொல்கிறாள், மனத்தால் சிந்திப்பதை பின்னால் சொல்கிறாள். அதற்கு ஒரு சுவையான அர்த்தம் உண்டு. கண்ணனை கண்ட மகிழ்ச்சியில் நான் நீ என்று மனமும் வாயும் போட்டி போடும்போது அந்த முறை மாறிவிட்டது. வாய் முன்னால் பாடுகிறது, மனம் பின்னால் சிந்திக்கிறதாம். மனம் கண்ணன் மீது லயித்து விட்டது, அதற்கு முன்னால் வாய் பாடுகிறது. வாய் படைத்த பயன் அவன் புகழை பாடுவதுதான். பாடீர் அவன் நாமம் வீடு பெறலாமே என்பது திருவாய்மொழி. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். இப்படி எம்பெருமானை மனத்தால் எண்ணி வாயால் புகழ்ந்து பாடுவதால் இந்த பிறவியில் இதுவரை நாம் செய்த பிழைகள் குற்றங்கள் பாவங்கள் நீங்குகின்றன. இனி நம்மை வந்தடைய இருக்கிற வினைகளுக்கும் நம்மை நெருங்கும் வலிமை போய்விடும். நம்மை எந்த தீங்கும் அண்டாது என்று சொல்கிறாள் ஆண்டாள். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பாவங்களெல்லாம் தீயில்பட்ட பஞ்சு போல பொசுங்கி மறைந்து போகும். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த மணிப்புடசும் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவை பார்வைக்கு நேர் பெருந்தீ என்று பாரதியார் தன்னுடைய காளிமாதாவை பற்றி பாடுவார். இப்படி திருப்பாவையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. நோன்பு செய்யப்படும் காலம், நோன்பு செய்யும் முறை, நோன்பின் பயன், மழை பெய்யும் விதம், நோன்பின் காரணமாக முந்தைய வினைப்பெய்கள் ஒழியும் என்ற அகப்பயன், இவை எல்லாவற்றையுமே தொகுத்து இந்த 5 பாடல்களில் அருளி செய்திருக்கிறாள் ஆண்டாள். இந்த பாட்டை நாம் சங்கீத வடிவில் இப்போது கேட்போம். மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை தோய பெரு நீர் யமுனை தோரைவனை ஆய குல தீனில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம் பாவாய் மாயனை மன்னு